பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், சிறந்த அடிமையாக இருந்ததற்காகவே மத்திய அரசு அப்போதைய அதிமுக அரசுக்கு விருது வழங்கியதாக சாடினார். ஒவ்வொரு மாநிலங்களையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோட்படி ஏற வைத்தவர்தான் மோடி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர், ஊழல் செய்தவர்கள் பாஜகவில் இணைந்தவுடன் மேட் இன் பாஜக வாஷிங் மிஷினில் துவைத்து புனிதராக்கப்படுவதாக விமர்சித்தார். காங்கிரசால் சீர்குலைந்திருந்த பொருளாதாரத்தை சீர்படுத்தி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றவர் பிரதமர் மோடி என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்தார். அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடப்பட்டதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாணையை கிடப்பில் போட்டதால் காலாவதியாகிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தருமபுரி வேட்பாளர் அசோகனை ஆதரித்து இபிஎஸ் பரப்புரை மேற்கொண்டார். அதிமுகவுக்கு ஓட்டு போடுவது வேஸ்ட் என அன்புமணி கூறிய நிலையில், அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டதால் தான் அன்புமணி எம்பியாக இருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி தந்தார். அத்தோடு திமுக அரசை அரசு ஊழியர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் மீது மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஓபிஎஸ்ஐ ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு பாஜகவினர், கூட்டணி கட்சியினர் மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இட்லி தோசை பிடிக்கும் என பேசும் மோடியை தமிழக மக்களுக்கு பிடிக்கவில்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். சிவகங்கை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மக்களிடத்தில் பேசும் பொருளாகிவிட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் பாஜக கலவரங்களை உருவாக்கிக் கொண்டிருப்பதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராக்குறிச்சியில் பேசிய அவர், யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் வரவேண்டாம் என்பதற்கான தேர்தல் இது என மக்களிடம் எடுத்துரைத்தார். தேர்தலில் உதயசூரியனுக்கு போடும் ஓட்டு மோடிக்கு வைக்கும் வேட்டு என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து பேசிய அவர், சசிகலாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே துரோகம் இழைத்தவர் இபிஎஸ் என சாடினார். 300, 500 ரூபாய் என ஓட்டுக்கு பணம் கொடுப்பது மக்களை அவமரியாதை செய்யும் செயல் என தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். பாலார்பட்டி கிராமத்தில் பிரச்சாரம் செய்த அவர், தாம் ஓட்டுக்கு பணம் அளிக்காமல் கல்வி உதவித்தொகை, கோவில் கட்டுவது போன்றவற்றை செய்து தருவதாக உறுதியளித்தார். தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பறக்கும் ரயிலில் பயணம் செய்தபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாப்பூரில் இருந்து வேளச்சேரி வரை ரயிலில் சென்ற அவர் பயணிகளிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து பாஜகவுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கோவையில் இனிப்பு வாங்குவதற்காக ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்றது அப்பட்டமான போக்குவரத்து விதிமீறல் என கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் வெற்றியை நடுநிலை வாக்குகள் தீர்மானிப்பதாக தெரிவித்தார். பத்து ஆண்டுகால ஆட்சியில் வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்பதற்கு பதில் சொல்லாமல் திமுகவை பார்த்து கேள்வி கேட்பது பித்தலாட்டம் என திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 100க்கு 100 பொய்யான கேள்விகளை தொடுத்து பொதுமக்களை பாஜக திசை திருப்புவதாகவும் விமர்சித்துள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் அங்கீகாரம் அளித்து வழிபாட்டு சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ சபைகளின் கோரிக்கைகளை ஏற்பதாக தெரிவித்தவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க கேட்டுக் கொண்டுள்ளார்.
தேர்தலுக்காக பணத்தை வாரி இறைப்பதால் அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மாவட்ட தேர்தல் அதிகாரியே திமுகவினரின் தேர்தல் விதிமீறல்களுக்கு துணை போனால் தேர்தலை எப்படி நியாயமாக நடத்த முடியும் எனவும் அவர் வினவினார். கனிமொழிக்காக தமாகவும் அண்ணாமலைக்காக திமுகவும் டம்மி வேட்பாளர்களை நிறுத்தியிருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து மதுராந்தகத்தில் பேசிய சீமான் திமுக பாஜக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதா எனவும் வினவினார். வளமான இந்தியா குறித்து கனவு கண்ட நம் முன்னோர்களின் எண்ணத்தை சிதைத்த கட்சி காங்கிரஸ் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பீகாரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 25 கோடி ஏழை மக்களை வறுமையில் இருந்து தமது ஆட்சி மீட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தையும் நாட்டின் மீது பற்றுக்கொண்ட இளைஞர்களையும் அவமானப்படுத்துவதுதான் அக்னிபாத் திட்டம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அக்னிபாத் திட்டம் தூக்கி எறியப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அமேதி மக்கள் தன்னையே அவர்களது பிரதிநிதியாக மக்களவைக்கு அனுப்ப விரும்புவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேரா தெரிவித்தார். மேலும் தாம் போட்டியிடுவது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ஆம் ஆத்மி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. அவருடன் அண்மையில் சிறையில் இருந்து வெளிவந்த சஞ்சய் சிங்கும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். மத்திய அரசின் பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய சிவில் சர்வீஸ் தேர்வின் இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் முதல் 3 இடங்களை ஆண்கள் பிடித்துள்ளனர். ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா என்ற மாணவர் முதலிடத்தையும், அனிமேஷ் பிரதான் 2வது இடத்தையும், தோனாறு அனன்யா ரெட்டி 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். ராம நவமியை முன்னிட்டு அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் புதன்கிழமை அதிகாலை 3:30 மணிக்கு மங்கள ஆரத்தி தொடங்கி இரவு 11 மணி வரை 19 மணி நேரம் வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் திறப்புக்கு பிறகு வரும் முதல் ராம நவமி என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என கணிக்கப்பட்டுள்ளது. எப்போதும் பிஸியாக இருக்கும் விமான நிலையங்களின் பட்டியலில் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் 10வது இடத்தை பிடித்துள்ளது. முதல் இடத்தை அமெரிக்காவின் அட்லாண்டா சர்வதேச விமான நிலையமும் 2வது இடத்தை துபாய் சர்வதேச விமான நிலையமும் பிடித்துள்ளது. உடல்நலக் குறைவால் காலமான முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திரகுமாரியின் உடலுக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான துவாரகேஷின் மறைவிற்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். துவாரகேஷின் மறைவு மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வரும் 20ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை நடைபெறும் எனவும் நீதிபதி அறிவித்தார். சென்னையில் வரலாறு காணாத விலை உயர்வால் தங்கம் விலை 55,000 ரூபாயை நெருங்கியது. கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 6,870 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு சமூக வலைதளங்களில் வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்தது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாவிலும் புதனன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து நடைமுறைகளையும் விரிவாக தெரிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் விவிபேட் ஒப்புகை சீட்டு இயந்திரத்துடன் 100% சரிபார்க்க கோரிய வழக்கில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக தலைவர்களின் செல்போன்கள் மத்திய அரசால் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தேர்தல் நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள சட்டவிரோத மென்பொருள் மூலம் திமுக தலைவர்கள் வேட்பாளர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான தபால் வாக்கு செலுத்துவதற்கான கால அவகாசத்தை ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என சிபிஎம் கட்சி சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். சிபிஎம் கட்சி மாநில உறுப்பினர் ஆறுமுக நயனார் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்தார். தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது இளைய மகள் சஞ்சுத்ரா பரப்புரை மேற்கொண்டார். பாலக்கோடு பகுதியில் சாலையோர கடை வியாபாரிகளுக்கு துண்டறிக்கைகளை வழங்கி தனது தாயாருக்கு வாக்குகளை சேகரித்தார். வாக்காளர்களுக்கு திமுக பணப்பட்டுவாடாவை தொடங்கிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். கொள்ளையடித்த பணத்தில் இருந்து ஓட்டுக்கு வெறும் 300, 500 ரூபாய் மட்டுமே கொடுப்பதால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, பேர்ணாம்பட்டு பகுதிகளில் நலிவடைந்து வரும் தோல் தொழிற்சாலைகளை புதுப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக புதிய நீதி கட்சி வேட்பாளர் AC சண்முகம் வாக்குறுதி அளித்துள்ளார். வேலூர் மக்களவை தொகுதிக்கான 63 வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டார். சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து IJK நிறுவனர் பாரிவேந்தர் குன்னம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஊழல், லஞ்சம் அதிகம் என குற்றம் சாட்டிய அவர் வடமாநில முதல்வர்களைப் போல தமிழக முதல்வரும் விரைவில் சிறைக்கு செல்வார் என கூறினார். அரசு முதல்வர் வேண்டுகொள்ளதான் போகும். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி மீது மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். உரிய அனுமதியின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக ஸ்ரீநிதி மற்றும் காங்கிரசார் மீது தேர்தல் அதிகாரி அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மதிமுக அலுவலகம் மற்றும் திமுக நிர்வாகி வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். 1098 என்ற இலவச புகார் எண்ணிற்கு வந்த தகவலின் அடிப்படையில் பணம் மற்றும் பரிசு பொருள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோவை துடியலூர் அருகே ஓட்டுக்கு பணம் கொடுத்தவரை ஊர் மக்கள் பிடித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். மனோஜ் என்ற அந்த நபரிடமிருந்து பட்டுவாடா செய்ய வைத்திருந்த 42,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை நகர்மன்ற தலைவிக்கு வழங்கப்பட்ட அரசு வாகனத்தை தேர்தல் விதிமுறை மீறி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓட்டுநரை பணியிடை நீக்கம் செய்தனர். உதகை நகர்மன்ற தலைவியாக திமுகவை சேர்ந்த வாணீஸ்வரி பதவி வகித்து வருகிறார். 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வாசகங்கள் அடங்கிய பலூன்களை வானில் பறக்கவிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பாபநாசம் அருகே மயிலாடுதுறை அதிமுக வேட்பாளர் பாபுவின் பிரச்சார வாகனத்தை நிறுத்தி கரும்பு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருமண்டங்குடி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி விவசாயிகள் முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டை பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருந்ததாக திமுக கவுன்சிலர் ஒருவரிடமிருந்து 56,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கோவில் கட்டுவதற்காக மக்களிடம் வசூலித்த பணம் என திமுக கவுன்சிலர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட வழக்கில் 3 மாதங்களில் விசாரணை முடிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை உறுதியளித்தது. இது தொடர்பான விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக கேத்ரின் மார்டின் என்பவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் நடைமுறைகள் உள்ளதாலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தடை உள்ளதாலும் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு கீழமை நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்காமல் விசாரிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களிடம் தகவல்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்த பின்பு உரிய முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இது தொடர்பாக வழக்கில் எவ்வளவு காலம் ஆய்வு செய்யப்படும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். திருமணத்தை மீறிய உறவு வைத்துள்ள பெண்ணை வீட்டில் அழைத்து வந்து தங்க வைத்துள்ளதாக சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் மீது அவரது மனைவி போலீசில் புகார் அளித்துள்ளார். காயத்ரி என்ற அந்த பெண்ணுக்காக தனது 2 மகன்களையும் வீட்டை விட்டு ஜாக்குவார் தங்கம் வெளியேற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு ஏற்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தல் நடைமுறைகள் முடிவடைந்த நிலையில் தாமதமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என கூறியுள்ளது. ராபிடோ, ஊபர் பைக் டாக்ஸியால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் தெரிவித்தனர். சென்னை கிண்டியில் அனுமதியின்றி ஆட்டோக்களில் பேரணியாக சென்று போக்குவரத்து ஆணையரிடம் மனு கொடுக்க முயன்ற ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சென்னை புளியந்தோப்பில் பெயிண்ட் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. தீபக் என்பவரின் பெயிண்ட் கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு புகை மூட்டமாக காணப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மெக்கிங்ஸ்டவுன் சலூனின் 56வது கிளையை அரும்பாக்கத்தில் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன், சென்னை மாநகராட்சி பணிக்குழு தலைவர் சிற்றரசு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். சென்னை ஆவடி நகைக்கடை கொள்ளை வழக்கில் கடை உரிமையாளர் தாக்கப்படாததால் உறவினர்களே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் எண்ணூர் பொன்னேரி பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நகையை போத்தி ஸ்வர்ணமஹால் அறிமுகப்படுத்தியது. இதுகுறித்து பேசிய கடையின் உரிமையாளர், இயந்திரங்கள் இல்லாமல் மனிதர்களை கொண்டு நுணுக்கமாக இந்த நகை செய்யப்பட்டதாக கூறினார். தஞ்சை மாவட்டம் திருமலை சமுத்திரம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் சென்டர் மீடியனில் மோதியதோடு எதிரே வந்த லாரியின் மீது கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். காரில் பயணம் செய்த தனியார் பள்ளி ஆசிரியர் மற்றும் லாரியின் ஓட்டுநர் ஆகியோர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியில் குளிக்க சென்றபோது உயிரிழந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் கண்களை அவரது பெற்றோர் தானமாக வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுநூல் சத்திரத்தை சேர்ந்த பத்மநாபனின் மூத்த மகன் சிபு ஏரியில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் கீழமூவர் கடற்கரை பகுதியில் சிவப்பு நிறத்தில் சுமார் 15 அடி உயரமுள்ள மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கியது. காவல்துறையினர் அதனை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் கடலில் தடை செய்யப்பட்ட பகுதியை அடையாளம் காட்டுவதற்காக போடப்படக்கூடிய பொருள் என தெரியவந்துள்ளது.
அவிநாசி அருகே உள்ள பழக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாடிக்கையாளர்கள் வைப்பு தொகையை கணக்கில் வரவு வைக்காமல் 1,07,00,000 ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாடிக்கையாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் நிர்வாக இயக்குநர் மற்றும் மண்டல அலுவலரை கண்டித்து புதுக்கோட்டை போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு தோமுசாவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வார ஓய்வு, விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள ஜீலம் ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 6 மாணவர்கள் பலியாகினர். தொடர் மழையால் ஆற்றின் நீரோட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக 7 சிறுவர்கள் உட்பட 15 மாணவர்கள் படகில் சென்ற நிலையில் கவிழ்ந்தது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அத்தோடு ஹந்த்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் மும்பை வீட்டு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 நபரை போலீசார் கைது செய்தனர். மும்பை போலீசார் குழு அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் விக்கி குப்தா, சாகர் பால் ஆகிய 2 குஜராத்தில் கைது செய்தனர். இங்கிலாந்து முன்னாள் சுழல்பந்து வீச்சாளர் அண்டர்வுட் உடல்நலக்குறைவால் திங்கட்கிழமை காலமானார். ஜாம்பவான் சுனில் கவாஸ்கருக்கு எப்போதும் அச்சுறுத்தலாக விளங்கிய அண்டர்வுட் அவரது விக்கெட்டை மட்டும் டெஸ்டில் 12 முறை வீழ்த்தியுள்ளார். RCB SRH இடையிலான போட்டியை பொறுத்தவரை தான் ஒரு பேட்ஸ்மேனாக இருந்திருக்கலாம் என நினைப்பதாக SRH கேப்டன் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற பிறகு பேட்டியளித்த அவர் போட்டியில் பேட்ஸ்மேன்களின் ஆதிக்கம் அதிகளவில் இருந்ததாக கூறினார். SRH அணிக்கு எதிரான போட்டியில் RCB அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்து வீசுவதில் மிக சிரமத்தை சந்தித்ததே அணி தோல்விக்கு காரணம் என கேப்டன் டூப்ளசிஸ் தெரிவித்தார். போட்டிக்கு பிறகு பேட்டியளித்த அவர் போட்டியில் 30 முதல் 40 ரன்கள் வரை தாங்கள் அதிகமாக வழங்கிவிட்டதாக தெரிவித்தார். மும்பைக்கு எதிரான போட்டியில் டாஸ் போடுவதற்காக ஹர்திக் காயினை சுண்டிவிட்டதாகவும், காயின் கீழே விழுந்த பின்னர் அப்படியே அதை நடுவர் திருப்பி எடுத்துக் கொடுத்து தன்னிடம் டாஸில் தோற்றுவிட்டதாக காட்டியதாக பெங்களூரு கேப்டன் டியூப்ளசிஸ் ஹைதராபாத் கேப்டன் கமின்ஸிடம் தெரிவித்தார். ஷாருக்கானின் மகள் சுஹானா கான் கதாநாயகியாக விரும்புவதால் மகளுக்காக 200 கோடி ரூபாய் செலவு செய்து ஹிந்தி படத்தில் நடிகையாக அறிமுகப்படுத்த ஷாருக்கான் தயாராகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷாருக்கான் நடிக்கும் புதிய படத்தில் மகள் சுஹானாவை நடிகையாக அறிமுகம் செய்ய உள்ளார் என கூறப்படுகிறது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடத்தினை பிடித்து இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமணஞ்சேரி உத்துவாகநாதர் சுவாமி ஆலய திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவத்தில் கோகிலாம்பாள் சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரர் மணக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் திருக்கோவிலின் திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குன்னூர் விபி தெருவிலிருந்து இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் நடனமாடி கோவிலை வந்தடைந்து பின்னர் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். கரூரில் உள்ள வேம்பு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி அமராவதி ஆற்றில் இருந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் சுமந்து சென்றும், பக்தர்கள் கரும்பில் தொட்டில் கட்டி தங்களது குழந்தையை சுமந்து சென்றும் நேர்த்தி கடன் செலுத்தினர். இனி எக்ஸ் தளத்தில் சேரும் புதிய பயனர்கள் போஸ்ட் பதிவிடவும் மற்றவர்களுடன் உரையாடவும் கட்டணம் செலுத்த வேண்டுமென எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். போலி பயனர்களை தடுப்பதற்கு இந்த கட்டண திட்டம் கொண்டு வரப்படுவதாகவும் எலான் மஸ்க் விளக்கமளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.